நம்ம என்ன கேள்வி விட போனால் ஐஸ் சாப்டர் 3 தான் ஆட போகிறோம். நம்ம ஏற்கனவே சாப்டர் 1 சாப்டர் 2 ஆடிருக்கோம். இப்போ நம்ம சாப்டர் 3 தான் ஆட போகிறோம். சாப்டர் 3ல வந்து டாக் இருக்குது கைஸ். அது டாகா பண்ணேன்னு தெரியல டாக். ஆனால் இதில் ஒன்று இருக்குது கைஸ். இது ஸ்கூல். அதனால ஸ்கூல் நல்லா பில் அடிக்கும்ல கைஸ். ஆனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பில் அடிக்கும். பில் அடிச்சோன்னு என்ன பண்ணுன்னா கதவு தந்துடும். அந்த டாக் என்ன பண்ணணும் அப்படியே உள்ளேயும் வரும் கைஸ். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் தம்ஷன் காட்டுதா. அதுனா இதை காட்டுறேன். இங்கே ஒரு பேக் இருக்குது. அந்த மீன் தம்ஷன் வந்து எப்படி சொல்கிறது, உடச்சிருங்க எல்லாத்தையும் உடச்சி தரும். இப்போ நம்ம அந்த டாக் தொட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களா, இந்த மீட் எடுத்தா முன்னாடி போட்டோன்னா மீட் சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம அந்த கேஸில் எஸ்கேப் ஆகிடலாம். உடனே கான்செப்ட் இங்கே வச்சுருக்கோம். இங்கே ஒன்றும் இல்லை. இதோ இருப்பாங்க மீட்டு. இந்த மீன் தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ டாக் தோணு வச்சிங்களா, இங்கே மீட் தூக்கி போட்டோம்னா மீட் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுதான் இங்கே பாருங்கள் சொன்னால 2 வச்சு ஒரு வாட்டி ஓப்பன் ஆகணும். இந்த பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு மீட் இருக்குது. ஓகே, இங்கேயும் ஒரு மீட் இருக்குது. சைனா, யுனைடெட் கிங்டம், பிரேசில், கனடா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான். ஆமாம், இல்லை இந்தியாவை காணுமே. நாங்கள் இந்தியாவை மட்டும் விட்டானுங்க. ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது. அதுக்கும் எங்கள் பக்கத்தில் ஒரு ஐ இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டோம். ஆமாம், இங்கே வந்துட்டோம். இங்கே நிறைய ட்ரேக்கு கைஸ். வெளிநாட்டில் இந்த மாதிரி ட்ரெயின் நிறைய வச்சுருப்பானுங்க போல். இங்கேனா இருக்குது, ஒன்றும் இல்லை. எங்க அவங்க டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிடலாமா? ஆமாம், டாக் வந்துடுச்சு. நம்ம மேலே போயிடலாம். இங்கே இருக்காது, எடுத்துப்போம். ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது. இங்கேயும் ஒரு பேக் இருக்குது. இங்கே ஐ இருக்குது. ஏங்க அது மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படியே ஆடுது எல்லாமே. ஓ மை காட், ரெண்டா சிக்கன். இங்கே பார்த்தீங்களா மீன் பாருங்க, மீன் சாப்பிட்டு பாருங்க. நம்ம உள்ள ஆடிலாம்டா. எங்கள் பசங்க நான் பயந்துட்டேன். நான் அப்படியே இருந்தால் பார்த்துன்னு நினச்சி நான் எப்படி முன்னாடி ஓடினேன். பார்த்தா முன்னாடி தான் வந்துருக்கு. அந்த வேலை. ஓகே, இங்கே 2 பேக் இருக்குது. அங்கே பயமாக்கு கைஸ். போயிடுச்சு. இந்தப்பா அங்கே ஒரு மீன் மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு. இங்கே ஒரு பேக் இருக்குது. பார்த்தீங்களா மேலே ஒரு எக்ஸிட் இருக்குது. இருங்க கைஸ், நம்ம கீழே எல்லாத்தையும் நிறையா இருக்கான்னு பார்ப்போம். மேலே நம்ம மேலே நிறையாவே பார்க்கல. அழகத்தை சுற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா இங்கே ஒரு ஐ இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு என்னாச்சு இந்த டோரில்? இல்லை பார்க்கல. பாருங்க ஒரு பேக்கு ஒரு மீட்டு இங்கே. இதுங்க அண்ணன் சரி நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்கே நினச்சிருக்கோம். ஒரு மீட்டு ஒரு ஐ. சரி வாங்க கீழே போகலாம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. கீழே போகும்போது இது வந்து அவன்னு சொல்லி கிடச்சிச்சான். எங்கே பிளிங்கே எப்படி வந்து பாருங்க. கீழே தான் இங்கே இருக்குது. இங்கே இல்லைல்ல என்ன பாருங்க ஓடி மீட் ஆகுது. மீட் இருக்குது. ஓடு, நம்ம ஓடலாமாங்க. ஓடு 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 ஓடு. முட்டு சாண்டா. ஆல்ரெடி முட்டு சாண்டு கொண்டு வந்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, இப்படிக்கா வந்து போக்க ஒரு டோர் இருக்குது. நம்ம கீழே போயிடலாமா? கீழே போகிற இடம் இருக்குது. கீழே எங்கே வச்சுருக்கா? இல்லை கீழே இல்லை. ஓகே, இங்கே வர ஐக்கு எடுத்துக்கலாமா? இங்கே ஒரு மீட் இருக்குது. வேறு இங்கே ஐ இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு மீட் இருக்குது. இங்கே ஒரு பேக் இருக்குது. இங்கே ஒரு மீட் இருக்குது. கைஸ் இன்னும் 6 பேக் தான். அது மட்டும் எடுத்துகிட்டு வச்சுங்களேன் எஸ்கேப். இங்கே வச்சுருக்கா? எதுவும் இல்லை. இங்கே ஒரு பேகு. இங்கே 2 ட்ரே இருக்குது. அதில் 2மே பேக் இருக்குது. ஓகே, இங்கே நான் இவ்வளோ ட்ரே இருக்கு. அப்பா
கைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரேக்குன்னு அப்பாடி 1 2 3 அவ்வளோதான் கைஸ் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஆமாம் கீழே என்னாச்சு எக்ஸிட் இருக்கா? ஏன்னா 3 ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோரில் என்னாச்சு எக்ஸிட் வச்சுருப்பானுங்க. இருங்க இங்கே என்னாச்சு எக்ஸிட் இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸிட் ஒன்றுமே காணுமே. இந்த கீழே எக்ஸிட் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சிடலாம். மேலே போனோம் சரி விடுங்க மேலே போயிடலாம். ஏய் எஸ்கேப் ஆக போகிற நேரத்தில் வந்துட போகிற. வாங்க அப்படின்னா சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகிடலாம். ரன் விட்டு சந்து ஓடு ஓடு ஓடு. எப்பா ஓடாச்சு எப்படியோ. அங்கே எக்ஸிட் மேலேன்னு பார்த்தோம். மேலே போயிடலாமா இல்லைனா கீழே வந்தால் மேலே போகலாம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. அந்த டாக் நினச்சி பண்ணிடணுமா? நான் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இதுவும் கீழே போகிற வழி தான். மேலே போகலாம். ஏன்னா மேலே பக்கத்தில் எக்ஸிட் இருக்குது. அதில் தப்பிச்சிடலாம். கீழே எக்ஸிடே இல்லை பார்த்துட்டேன். ரண்ணா ஓகே மேலே எக்ஸிட்டுக்கு தப்பிச்சிடலாம். அது வழியா தப்பிச்சிடறா கை புல்லோ. எக்ஸிட் கண்ணு காணுமே. தோருக்கு தப்பிச்சிடு அவள் தான் தப்பிச்சாச்சு. வெற்றி 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 வெற்றி. ஓகே